அண்ணா தேனியை வெற்றி பெற வைத்தீர்கள். நாங்கள் வேண்டி வணங்குகிறோம். 40 தொகுதிகளிலும் நீங்கள் பலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக நாளைய சரித்திரத்தில் இடம்பெறும். நீங்கள் அமைக்கவிருக்கின்ற கூட்டணி அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் ஆலோசனை, மற்றவர்கள் ஆலோசனையின்படி அமைக்கவிருக்கின்ற கூட்டணி தான் ஒரு மாபெரும் வெற்றியை நாளை பெறும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. பெரியவர்களே, திரண்டெழுங்கள். இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். அதுதான் அவருக்கு இருக்கின்ற ஒரே நோக்கம். நாளைக்கு என்ன அவருக்கு அந்த மனதிலே எண்ணங்கள் இல்லை. எல்லாவற்றையும் பார்த்து விட்டார். அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டார் 2 முறை. சின்னம்மா அவர்கள் 1 முறை அவரை முதலமைச்சராக்கினார்கள். ஒன்றே ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது. அம்மாவினுடைய பொன்மொழிகளிலே அந்த மொழிகள் ஒருவருக்கு அரியாசனத்தை கொடுத்த பின்னால் அந்த அரியாசனத்தை திரும்ப கொடுத்த சரித்திரம் ஓ பன்னீர்செல்வம் என்கின்ற தலைவரை சாரும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விசுவாசமிக்க கருத்துக்கள் என்றுமே மாறாதவை. ஆகவே இப்படிப்பட்ட விசுவாசமிக்க தலைவரை பார்க்க முடியாது. ஆகவே இந்த பயம் எதிரிகளுக்கு வந்துவிட்டது. ஆகவே தான் தமிழ்நாடு பூரா பயணங்க. கன்னியாகுமரியில் போய் முடிக்கிறோம். அனைத்து இடங்களுக்கும் அவரே நேரில் வரார், ஆய்வு செய்கிறார், மாவட்ட கழக செயலாளரோடு தனித்தனியாக பேசுகிறார். இந்த நிலைதான் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள், நமது எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள் அத்துணையும் நமக்கு நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி இருக்க வேண்டும். அதை நோக்கி பயணிக்கத்தான் இங்கே அண்ணன் வந்திருக்கின்றார். இங்கே பேசும் பொழுது சொன்னார்கள், மிக தெளிவான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அவர் பாட்டு கூட பாடினார். திரு வெங்கட்ராமன் அவர்கள், உன்னை ஏர்போர்ட்ல அண்ணன் வரார், 1 மணிக்கு வந்து இறங்குறோம் கோயம்புத்தூர்ல இருந்து. 1 மணிக்கு நின்றுட்டு இருக்காரு ஏர்போர்ட்ல நிர்வாகிகளோடு. அவர் சொல்றார், தூங்கவே மாட்டீங்களா நீங்க? திரும்பி வெங்கட்ராமன் பதில் சொன்னார், அண்ணா நம்ம வெற்றி பெற வரைக்கும் நாங்க தூங்குறதே கிடையாது, நான் எந்த மாவட்ட செயலாளர் சொல்லி சொன்னார். அதுதான் உண்மை, அதுதான் நமது இலக்காக இருக்க வேண்டும். இன்னும் 2 வரிய பாடி இருக்கணும். திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம், திருந்தாத உள்ளங்கள் பிறந்தென்ன லாபம் சொல்லி இவர்களை திருத்துவதற்காக ஒரு தலைவர் என்று நம் தலைவரை அழைப்பதோடு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியில மக்கள் வெள்ளம் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் எங்கெங்க போறோமோ யாரும் தெரியாது எங்களுக்கு. ஓடி வந்து நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து வந்து நின்று அண்ணனோடு ஒரு போட்டோ எடுத்துட்டு அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம், நீங்கள் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக வருவீர்கள் என்கின்ற வார்த்தையை தான் தெரு முனைகளிலே, கிராமங்களிலே, அனைத்து இடங்களிலும் கேட்க முடியும். பெரியவர்களே, அனைத்து இடங்களிலும் கேட்க முடிகிறது அந்த வார்த்தையை. ஆகவே நான் கண்ணாலே பார்த்து விட்டேன். உடனிருந்து சுற்றுப்பயணத்திலே வந்த நிர்வாகிகளுக்கு தெரியும்.